இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தாங்க இயற்கையாளன் தவம். இவர் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்களை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாருன்னு பாருங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸை இழுக்கிறாரு. எப்படின்னா, நான் ஒரு விவசாயி அப்படி இருந்துட்டு இவர் தேனி விற்பாராம், அப்புறம் கருப்பு கவுனி அரிசின்னு விலை உயர்ந்த அரிசி விற்பாராம், அப்புறம் இப்போ புதுசாக ஏதோ பூச்சி விரட்டின்னு ஒரு பூச்சி மருந்து தயாரிச்சிருக்காரு. இந்த விவசாயின்னு போய் சொல்லிக்கிட்டு இவர் பிஸ்னஸ்மேன் ஆகிறாரு. பயங்கரமான ஒரு டைலாக் விட்டுக்கிட்டு திர்றாரு பாருங்க. ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரனா? ஹோ, அதாங்க உண்மை. ஆரோக்கியமான மனிதன் தான் உண்மையான பணக்காரன். இன்னைக்கு உணவுல எவ்வளவு பெரிய நச்சு கலந்துருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு பூச்சிக்கொல்லிகள், எவ்வளவு ரசாயனங்கள். இயற்கையான முறையில் எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் உழுதுட்டு இலைதலைகளை போட்டான், ஆட்டு மாட்டத்தோட சாணத்தை போட்டு உரமாக்கினான். இன்றைக்கி எல்லாமே கெமிக்கலில் உயிர்கொல்லி பூச்சிக்கொல்லியை போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மாற்றாக தான் இயற்கையாளன் தவம் ஒவ்வொரு இயற்கையான முறையில் விவசாயத்தை செஞ்சிட்ருக்காரு. இவரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஒரு விவசாயியை மட்டுமா இருக்கணுமா? இவர் விவசாயி கிடையாது. இவர் படித்து நல்ல டிகிரி முடித்து இவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சென்னையில் பல வருடங்களாக வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்துட்டு அந்த இதெல்லாம் விட்டுட்டு இவர் இப்போ வறட்சி மாவட்டம்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கே தெரியும் அது என்னது, இந்த ராமநாதபுரம், அதில் தண்ணிக்கே 10 குடங்களை வரிசையாக வச்சுக்கிட்டு அலைஞ்சு திரிகிற இடத்துல இவர் விவசாயம் பண்ணுறேன், விவசாயினா என்னன்னு புரிஞ்சுக்கங்க, நான் பண்ணை குட்டை அமைக்கிறேன், கருப்பு கவுனி அரிசி உணவுக்கு உயிருக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது உடலுக்கு அப்படின்னு சொல்லி இவர் பக்குவப்படுத்தி அவரோட காணொலிகளை வெளிப்படுத்திட்டு வராது. இப்போ பூச்சிக்கொல்லின்ற ஒரு பூச்சிக்கொல்லி இல்லை, அது பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது, பூச்சி விரட்டி அவர் இயற்கையான முறையில் ஒரு மருந்து தயார் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காரு. ஏன் விவசாயிகள்லாம் வியாபாரிகள் ஆகக்கூடாதா? விவசாயிகள் அனைவரையும் நான் வியாபாரிகளாக மாற்றுவேன், உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்களே உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே கூமுட்டைத்தனமாக விவசாயம் பண்ணாமல் அதுக்கு அறுவடை பண்ணுறதுலேருந்து நீங்கள் முதல்ல விதைப்பாவுறது, டிராக்டரில் உழுகிறது, அதுக்கு களை எடுக்கிறது, உங்களுடைய கூலி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அந்த தொழிலை செய்யுங்க, அப்படி இல்லைனா மாற்று விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஊக்குவிச்சுக்கிட்டு வர்றாரு. நிறைய விவசாயிகள் பிஸ்னஸ்மேனாக ஆகணும். ஏன் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்களாம். நமக்கு தட்டு நிறைய சோறு, இன்றைக்கி நான் கடல் கடந்து இருக்கேன், எனக்கு தட்டு நிறைய சோறு எங்கேருந்து வருது? விவசாயிக்கிட்டேருந்து வருது. அந்த விவசாயி அவன் அரையும் குறையுமா அழுக்கோட அவன் வேர்வை சிந்தி அதை அறுவடை பண்ணி அதை நட்டு நமக்கு தட்டுக்கு அனுப்புகிறான். இங்கே ஏஜெண்ட் வாங்கி விற்று அவன் கொடிசோரனாக இருக்கான். ஏன் ஒரு விவசாயி பணக்காரன் ஆகக்கூடாதா? இந்த ஒரு விவசாயியை நம்ம வாழ்த்தணும். பல இடங்களில் இவர் விவசாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, மாணவர்களுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரை பற்றி இன்றைக்கி நான் பேசணும்னு தோணுச்சு. நன்றி மக்களே. இவருக்கு இந்த ஒரு விவசாயியை பார்த்தா எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு விவசாயம் பண்ணணும்னு ஆசை வருது. எத்தனையோ சினிமா நடிகர்களை பார்த்து நம்ம நடிக்க போகணும், நான் காமெடியன் ஆகணும் அப்படின்னு தான் என்னோட கொள்கையெல்லாம் மாறிட்டு இருந்துச்சு இந்த ஒரு வீடியோஸை பார்த்துட்டு. ஆனால் இவரோட வீடியோவை பார்த்துட்டு, இயற்கையாளன் தவத்தோட வீடியோ பார்த்துட்டு, நம்ம ஊர்லேயும் போய் நம்ம ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது? என்னோடய அப்பா விவசாயம் செஞ்சார், நானும் போய் அவரோட உழுதேன், களை எடுத்தேன், நாற்று நட்டேன், கருது எடுத்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி விவசாயத்தை விட்டுட்டு நான் வெளியேறிட்டேன். என்னோடய சொந்த காலங்கள் என்னோடய அண்ணன் தம்பிங்க தான் இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முற்றிலும் விவசாயத்துலேருந்து வெளியில் இன்றைக்கி 28-30 வயசு ஆக போகுது. இன்றைக்கி வெளிநாடுகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு 40,000-50,000 வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் நம்ம ஏன் விவசாயம் பண்ணலன்னா, அந்த விவசாயி பண்ணுறதோட விலையை அவனே நிர்ணயிக்கலை. அவன் அந்த விலையை நிர்ணயிக்காதனால அடுத்தவன் எவனோ நிர்ணயிக்கிறனால அவனுக்கு நட்டத்திலே முடியுது. அவனுக்கு இவ்வளோ லாபம் நட்டம். ஒருத்தன் வாங்கிட்டு போகிற ஒரு கமிஷன்காரன் என்ன பண்ணுறான், ஒரு ஏஜெண்ட்டு, என்னால் இங்கே ஏற்றுக்கூலி இருக்குது, இறக்குக்கூலி இருக்குது, வண்டிக்கு டீசல் இருக்குது, பெட்ரோல் இருக்குன்னு விலையை ஏற்றிக்கிட்டே போனான். ஆனால் விவசாயி அவன் நட்டு பாதுகாத்து அறுவடை பண்ணவனுக்கு அவனால் விலையை நிர்ணயிக்க முடியலை. இவ்வளோ நேரம் பேசின இந்த ஒரு 4 நிமிஷம் பேசினதே நீங்கள் எத்தனை பேர் ஸ்வைப் பண்ணிட்டு போயிருப்பீங்கன்னு தெரியல, தள்ளி விட்டு போயிருப்பீங்க. விவசாயியை பற்றி பேசினா காது கொடுத்து கேட்க கூட நாதி இல்லை. ஆனால் நமக்கு தட்டு நிறைய சோறு வந்துடணும். அந்த சோறை திங்காமே நமக்கு போய் குப்பையில் போய் கொட்டிடுவோம். புரிஞ்சுக்கங்க, ஒரு விவசாயி முன்னேறினாதான் உலக உயிர்களே உயிரோடு இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, கற்றுக்கங்க. அந்த இறைவன் அருளால் நான் ஊரில் விலை உயர்ந்த, ஆனால் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதே
விலை உயர்ந்த கருப்பு கவுனி அரிசி, நிறைய நமக்கு லாபம் தரக்கூடிய விவசாயங்களை நம்மளோட நிலங்களில் செய்யணும். நட்டத்தில் முடிக்காதீங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் நம்மளை தேடி வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. இறைவன் அருளால் எனக்கு விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எங்கள் ஊர்லலாம் தண்ணியே இல்லையா, ஆசையப்பார் இவனுக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. தண்ணியே இல்லை எங்கள் ஊர்லாம். குளத்துலேருந்து வந்தால் தான். எத்தனையோ தடவை எங்கள் பயிர்கள்லாம் நாசமாக போயிருக்கு. அதுக்கான இழப்பீடு வாங்கிறதுக்கே நாங்களாம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பாவோட விவசாயிகளோட அருமை வந்து விவசாயம் இருந்தால் மட்டும்தான் தெரியும். வாங்கி தின்னுட்டுருக்கவங்களுக்கு, கடையில் வாங்கி தின்னுட்டுருக்கவங்க தப்பாக சொல்லலை, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு நடிகனை பார்த்து நடிகன் ஆகணும்னு துடிக்கிற அத்தனை பேத்துக்கும் விவசாயம் பார்த்து விவசாயம் ஆகணும்னு ஒரு எண்ணம் கூட வராது அப்படின்றத அந்த ஒரு காணொலி மூலியம் சொல்லிக்கிறேன். தவறுதலாக பேசியிருந்துச்சுன்னா பொறுத்துக்கங்க. இது வந்து அவருக்கான ஒரு ப்ரொமோஷன்னே நீங்கள் நினச்சிக்கோங்க. ப்ரொமோஷனுக்கெல்லாம் 5000 10,000 வாங்கிட்டு இந்த வீடியோ போட்டு விடுத்துறாங்க. நான் வந்து விவசாயிக்காண்டி இந்த ஒரு வீடியோ ப்ரொமோஷன். அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன். இதோட விலை எவ்வளவுன்னு நிறையா கேட்குறீங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, பாய்.